கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 11:14. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டானே. இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த வசனம் எப்படின்னா, சாத்தான் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார். சாத்தான் என்ன பண்ணுறான்னா, ஏமாத்துறான். எப்படின்னா, அவர் ஒரு ஏமாற்றுக்காரன். எப்படி ஆதியில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் இல்லையா? அதாவது கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, தம் சாயலாக தம் ரூபத்தின்படியே நம்ம மனுஷனை படைப்போம்னு சொல்லிட்டு அவர் படைச்சார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறா, இவங்ககிட்ட போய் இல்லை கடவுள் அவர் சாயலெல்லாம் படைக்கல, அவரோட உங்களை தாழ்வாக படைச்சிட்டாரு, இல்லை உங்களுக்கு அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறாரு, உங்களை கடவுள் மாதிரி ஆகிறதுக்கு அவர் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி என்னாச்சு, ஆதாம் ஏவாள் விழுந்து போயிட்டாங்க. ஆதாமா விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க பாவம் செய்கிறாங்க. கடவுள் என்ன சொல்றாரு, அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்றது அவங்க புசிச்சுட்டு பாவத்தை விழுந்து போறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களே தங்களுக்கு தேவையானது தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு வரைக்கும் தேவனையே சார்ந்திருந்த ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டு எங்க வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிறோம், எங்களுக்கு நன்மை எதுன்னு தெரியும், தீமை எதுன்னு தெரியும், அதனால நாங்க தேவனை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தேவனை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அதுதான் அந்த பாவம். சாத்தான் நம்மளை ஈஸியாக வஞ்சிச்சிரும். எது நன்மைன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இந்த உலகத்தின் காரியத்தை காமிச்சிட்டு தேவனுக்கு பிரியமான காரியம் எதுன்னு சொல்லி நம்ம மறைத்து வைக்கிறோம். அதுதான் இங்கே கொரிந்தியருக்கு பவுல் சொல்றாருல. அதாவது அப்போஸ்தலர்கள் போல இருப்பாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வஞ்சித்துருவாங்க. எப்படி சாத்தான் ஒளியின் தூதனை போல மாறி இருந்தானோ, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியர்கள் சாத்தானை போல நாங்கள் அப்போஸ்தலர், நாங்கள் தேவனுடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு கிரியை செய்கிறார், நாங்கள் அற்புதம் செய்கிறோம், அடையாளம் செய்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கேளுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவனிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு கார் வேணுமா, உங்களுக்கு பைக் வேணுமா, உங்களுக்கு வீடு வேணுமா, அதை தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மாயையான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளும் அதை விழுந்து போயிடுறோம் இல்லை? நமக்கு இந்த உலகத்தின் காரியத்தை காமிச்ச உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இல்லை? நம்ம அதையே தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், பெரிய பங்களா வேணும், நிறைய இந்த உலகத்தின் ஆசைபாசங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் விழுந்து போகிறோம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்குது. நம்ம வேதத்தின்படி நடக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம இதில் விழுந்து போகிறோம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, கீழானவர்கள் அல்ல மேலானவர்களே நோக்குவாங்க. இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்கிறான் இல்லையா? மத்தேயு 4:3 நீங்கள் வாசிங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரர் அவரிடத்தில் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் இல்லை? அதான் கீழே கல்லை பாரு, சாப்பாடை பாரு, இல்லை இந்த உலகத்தின் காரியத்தை பாரு, பணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நிறைய தேவ ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு மாம்சத்துக்கு தேவையானது மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? கடவுள் சொல்கிறாரு, அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. வசனம் அழகாக சொல்லியிருக்கிறதுல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுதான் தேவன் சொல்கிறாரா, தேவன் செய்ய சொல்கிறாரா, தேவன் இதை செய்ய சொல்கிறாரா, அதை நான் கேட்டுட்டு செய்வேன். சாத்தான் சொல்கிற நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி டைரெக்டாக சாத்தான் கிட்ட சொல்கிறேன். நம்மளும் அப்படிதான். வசனம் என்ன சொல்லுது, ஊழியர்கள் என்ன சொன்னாலும் வசனம் என்ன சொல்லுது, வசனம் தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5வது வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்திற்கு உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, என் தேவனுடைய குமாரனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதுதான் மறுபடியும் பாருங்களேன், உப்பரிகளை கொண்டு போய் நீ கீழே பாரு, கீழே குதி இல்லை? அதாவது தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு விரோதமாக சொல்கிறதான் சாத்தானுடைய வேலை. அது நமக்கு தெரியறதே இல்லை. அவர் டெம்ப்ட் பண்ணுறாருல, நீங்கள் தேவனுடைய குமாரன் தானே, வசனம் சொல்லியிருக்கு இல்லையா, ஏஞ்சல்ஸ் உங்களை காப்பாற்றுவாங்க, அப்படியே நீங்கள் தாமதிக்கிறீங்க, நீங்கள் விழுந்துருங்க, நீங்கள் விழுங்க, கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர் டெம்ப்ட் பண்ணுறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்துருக்காரு இல்லை? அதுக்கு முன்னாடி நிறைய கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்குது. நமக்கு போதிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்குது, அதை தேடுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு நோக்கியே தள்ளிட்டு அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. தேவனுக்கு அதுதானே பிரியம், அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் கைக்கொள்வதான தேவனுக்கு பிரியம். அதை விட்டுட்டு நம்ம உலகத்தின் ஆசீர்வாதத்தை நோக்கி பாரு, அதை பாருன்னு சொல்லி நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்றதே நம்ம விட்டு நம்மளை தள்ளி விட்டுறாங்க. ஆனால் கடவுள் அழகா சொல்வார் பாருங்களேன். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரிசுத்து பாராதிருப்பாயா என்று எழுதியிருக்கிறது என்றார். அதுதான்
நம்ம என்ன பண்ணணும், உலகத்தின் வசனத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை தியானிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, இல்லை இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்லியிருக்காரு, அவர் எதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து வசனத்தின்படி சாத்தானுக்கு பதில் சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த வசனத்தின்படி நம்ம வந்து அந்த ஊழியர்கள் சொல்றதை வந்து நம்ம வந்து நிறுத்து பாருங்க. அடுத்தது பாருங்களேன், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்கள் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்னான் இல்லையா. மறுபடியும் கீழே விழுந்துரு, என் காலில் விழு. என்னைக்கு எந்த ஊழியக்காரன் வந்து உலகத்தின் காரியத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரோ, உன் பேங்க்ல பணம் வரும், உன் அக்கௌண்ட்டில் காசு வரும், நீ வந்து ஒரு ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்கும், நீ இந்த ஊழியத்துக்கு காசு கொடு, காசு காசு காசு, இல்லைன்னா அவரை மையப்படுத்தி அவருடைய பேரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவர்களுக்கு பின்னாக போகாமல் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம், இல்லை தியானிச்சு பார்ப்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து 10வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, அப்பால் இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது இல்லையா. நம்ம தேவனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஆராதனை செய்யணும். நம்ம அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியத்திற்காக நம்ம ஆராதனை பண்ணி கொண்டே இருக்கோம், உலகத்தின் காரியத்தை ஆராதனை பண்ணி கொண்டே இருக்கோம் இல்லையா. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ கடவுள் இன்னைக்கு நம்ம சொல்றாரு, சாத்தான் எப்படி பண்ணுவான், ஒளியின் தூதன் போல வருவான், நல்லவன் போல வருவான், உனக்கு நல்லதை சொல்றது போல சொல்லுவான். அதை நம்ம காதுல வாங்காம வசனம் என்ன சொல்லுது, வசனம் நமக்கு என்ன சொல்லுது, அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடந்துகிட்டு இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்துடும் சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தர் எல்லாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.